ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 41வது மேட்ச்க்கான பிளேயர்ஸோட டெப்த்தான ஸ்டாட்ஸ் பார்க்க போகிறோம். அது கூடவே பிளேயர் பேட்டில். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம், ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி டெப்த்தான வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரை பிக் பண்ணலாம், யாரை ஸ்கிப் பண்ணலாம், ஸோ யாருக்கு கேப்டன் ரொட்டேஷனில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோ தான். ஸோ போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் வச்சு நடக்குது. 25th ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் போய் டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஃபேக்கான சேனல்ஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 22K ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இருப்பாங்க. ஸோ பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனலில் இருக்காது. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம பேசியிருப்போம். ஆஃப்டர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் நம்பர் 3ல் இருக்காங்க, ஆர்சிபி நம்பர் 10ல் இருக்காங்க. ஆர்சிபிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ அவங்க ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 6 மேட்ச்மே சும்மா பேருக்கு ஒரு ப்ளே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரொம்பவே மஸ்ட் வின் கேமாக இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஐடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், நிதிஷ் ரெட்டி, ஷபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயாங்க் மார்க்கண்டே, தங்கராசு நட்ராஜன் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லோனில் இருக்காங்க. ஸோ இப்போ பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் 93% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன்கோயிங்கில் 54 ரன் படுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 102, வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 41 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வைஸாக பார்க்கல எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 2 மேட்ச்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 189 அப்படின்னு சொல்லி வேற ஆல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆன்கோயிங்கில் 36 ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஸோ ஹெட்டில் 23, வெனியூவில் 15 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவோட ரெக்கார்டு இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து 64% பிக் பண்ணிருக்கக்கூடிய ஐடன் மார்க்ரம் ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 106 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5 மேட்ச் ப்ளே பண்ணி 27 ரன் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. 27 ரன் தான் அடிச்சிருக்காரு 5 மேட்ச்க்கு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்சுக்கு 241 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண, ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்காரு. இந்த மேட்ச் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கு ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 95% பிக் பண்ணிக்கக்கூடிய ஹென்ரிச் கிளாசன் ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 53 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்ல 67, வெனியூவில் 68. ஸோ டெஃபினட் ஒரு கேப்டன்ஸ் பிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் அப்துல் சமாத் 10% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன்கோயிங்கில் 29 ஆவரேஜ், ஹெட்ல 19, வெனியூவில் 49 பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் சமாதோட ஆவரேஜ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி 40% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 115 ரன் 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்ல 2 மேட்ச் ஆடி ரன்ஸ் எதுவும் அடிச்சது கிடையாது. பட் 3 விக்கெட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 14 ரன் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச் பேட்டிங் எதுவும் கிடைக்கல. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 17% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 129 ரன் 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 0 ரன் 0 விக்கெட்டில் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி 18 ரன் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பேட் கமின்ஸ் 77% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 7 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. கேப்டன்சியும் பண்ணுறாரு. ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சுக்கு 7 விக்கெட், வெனியூ பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்னு சொல்லி ஆவரேஜான ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் 12% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு 7 இன்னிங்ஸில். ஹெட்ல 22 மேட்ச்சுக்கு 18 விக்கெட்டும், வெனியூவில் 45 மேட்ச்சுக்கு 43 விக்கெட்னு சொல்லி வெனியூ பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் மயாங்க் மார்க்கண்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 18% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 11 எக்கனாமி வச்சிருக்காரு. 6 மேட்ச்சில் 7 விக்கெட்டும், ஹெட்ல 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், வெனியூவில் 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்னு சொல்லி ரெக்கார்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜன் லாஸ்ட் மேட்ச் எத்தனை பர்சன்ட் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். வெறும் 17% ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவர் 4 விக்கெட் எடுத்த ரீசனுக்காண்டி ஸ்ட்ரைட்டாகவே 61% இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போயிருக்காரு. ஸோ 5 மேட்ச்சுக்கு ஆன்கோயிங்கில் 10 விக்கெட்டும், ஹெட்ல 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட், வெனியூவில் 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெக்கார்டு இருக்குது. ரீசெண்டாக எல்லா மேட்சுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரா 1% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கிட்ட லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச்சில் ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஆன்கோயிங் சீரிஸில் ஹெட் ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச் ஆடி 36 ரன்ஸ் கிட்ட அடிச்சு 3 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 பவுலர்ஸில் பர்சன்டேஜ் வைஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பிளேயர் பேட்டில் கிடையாது. டிராவிஸ் கிட்ட ஃபெர்குசன் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அவருக்கு எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை யாஸ் தயால் ஒரு முறையும், கிளாஸான சிராஜ் ஒரு முறை, ஃபெர்குசன் ஒரு முறை, வில் ஜாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏடன் மார்க்ரமா யாஸ் தயால் ஒரு முறையும், கேமரன் கிரீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து அப்துல் சமாதுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூ பிளேசிஸ், விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிதார், கேமரன் கிரீனி, தினேஷ் கார்த்திக், மகிபால் லாம்ரூர், கரண் சர்மா, லாக்கி ஃபெர்குசன், யாஸ் தயால், முகமது சிராஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட பிளேயிங் லோனாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 79% பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூ பிளேஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 29 ரன் கிட்ட ஆவரேஜ், வெனியூவில் ஹெட்ல 36, வெனியூவில் 36 இருக்க ரீசன் காண்டி ஒரு டெஃபினட் கேப்டன் சாய்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் 94% பிக் பண்ணிருக்கக்கூடிய விராட் கோலி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்கோயிங்கில் 63 ரன் ஆவரேஜ், ஹெட்டுகளில் 35, வெனியூவில் 48. ஸோ இவருக்கு ரொம்பவே பிடிச்ச வெனியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெனியூவாக தான் இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வில் ஜாக்ஸா 72% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 70 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டுகளில் ஒரு மேட்ச் ஆடி 7 ரன் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார் 30% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 23 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டில் 28, வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரொட்டேஷன் பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பட்டிதாரை ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேமரன் கிரீன் எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டரு. ஸோ மொத்தமாக 69% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 6 இன்னிங்ஸில் 74 ரன் அடிச்சு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸில் 164 ரன் ஒரு விக்கெட்டு. எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 64 ரன் ஒரு விக்கெட் மாதிரி லாஸ்ட் சீசனில் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட்டாக அவங்க டீமில் கேம் கிரீனே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து தினேஷ் கார்த்திக் ஆன்கோயிங்கில் 62 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டில் 22, வெனியூவில் 13 அப்படிங்கிற மாதிரி வெனியூ ரெக்கார்ட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான 80, 60 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து மகிபால் லாம்ரூர் 1% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 18 ரன் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டில் 29, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணது கிடையாது. அடுத்து கரண் சர்மா 4% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 2 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 சிக்ஸர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹெட்டில் 6 மேட்ச்சுக்கு 5 விக்கெட், வெனியூவில் 20 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உல்ட்டாவாக இருந்திருக்கு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அடுத்து லாக்கி ஃபெர்குசன் 27% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு, ஹெட்டில் 6 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு, வெனியூவில் ஒரு மேட்ச்சுக்கு விக்கெட்லெஸ், எக்கனாமி 10க்கு மேலே இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக இப்போ விக்கெட் எடுக்காமல் போன மேட்சஸே கிடையாது. மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் ஃபெர்குசனை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யாஸ் தயால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 24% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 9 எக்கனாமி வச்சிருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட், வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் இன்னும் நோட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ் 20% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்து 10 எக்கனாமி வச்சிருக்காரு. ஹெட்டில் 10 இன்னிங்ஸில் 9 விக்கெட், எக்கனாமி 7.48 தான். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். வெனியூவில் 6 மேட்ச்சுக்கு 8 விக்கெட், அதுலேயும் 7 பாயிண்ட் தான் வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டாக இன்னும் நோட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சிராஜ் ஒரு சாலிட் பிக்கை பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சுயாஸ் பிரபுதேசாயை 1% ட்ரை பண்ணியிருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் லாஸ்ட் மேட்ச் வந்து 24 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹெட்டில் 15, வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயாஸ் பிரபுதேசாய்க்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சுயாஸ் பிரபுதேசா வரதை டாப்லேயே நம்ம பார்த்தாச்சு. பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் வந்து ஃபேஃப் டூ பிளேசி ஒரு முறையும், உனட்கட் 2 முறையும், பேட் கமின்ஸ் 2 முறையும், வாஷிங்டன் சுந்தர் ஒரு முறையும், நட்ராஜன் ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா டூ பிளேசிஸை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பவுலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கண்டேவை தவிர்த்து மீதி எல்லா பவுலர்ஸுமே இவர் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. வில் ஜாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே விராட் கோலியை புவனேஸ்வர் குமார் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. நட்ராஜன் ஒரு முறை, மார்க்கண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார, மயங்க் மார்க்கண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து போல்டு வந்து எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திகை கம்மின்ஸ் ஒரு முறையும், புவனேஸ்வர் குமார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இன்னிங்ஸ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணி டீம் மேக் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹென்ரிச் கிளாஸ்னா நான் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிராவிஸ் கிட்ட அபிஷேக் சர்மா ரெண்டு பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராங்க. எய்டன் மார்க்கரம்னு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளேஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக வந்து இவங்களை ட்ரை பண்ணிக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி சைடு கொஞ்சம் ரிஸ்கி தான். நான் லாக்கி ஃபெர்குசனை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முகமது சிராஜி, கேமரன் கிரீன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் இவங்க தான் இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக கேப்டன்ஸ் பிக்கில் யாரெல்லாம் இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னா ஹென்ரிச் கிளாஸ்னு ஒரு சூப்பரான சேஃபான ஆப்ஷனாக இருப்பார். கேம் கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. இந்த 2 பிளேயர்ஸில் நீங்கள் வந்துட்டு ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம் கேப்டன்ஸ் கேப்டனை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான கேப்டன்ஸ் கேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸே தெரிய வராங்க. இதை மீறி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 பவுலர்ஸில் யாராவது ஒருத்தர் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தினேஷ் கார்த்திக் நான் மஸ்ட்டாக செகண்ட் பேட்டிங் பண்ணால் பிக் பண்ணிக்கிறேன். விராட் கோலி, டூ பிளஸிஸ், ஸோ 2 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியாச்சு. வில் ஜாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கையில் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபான பிக்ஸாக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து தெரிய வராங்க. ஸோ இதில் பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ஸில் செகண்ட் பவுலிங் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக மார்க்கண்டேவை பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிடுவேன். பேட் கமின்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ இவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ லாஸ்ட்டு பாஸ்ட் லைன் அப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தார். ஸோ வாஷிங்டன் சுந்தரோட எஃபெக்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு இருக்காது. நான் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அப்படின்னு சொல்லி ரிஸ்க்காக போகிறேன். நட்ராஜன் சேஃபான பிக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அப்படின்னு போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது கூட சிமிலர் பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் ஷபாஸை கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 7 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேஸ் தான் ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்காங்க. இதில் யாருக்கு நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டுப்ளசி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வர. 2வது வில் ஜாக்ஸ், 3வது மயங்க் மார்க்கண்டே பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கியான ஒரு கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஸ்க்கான ஒரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ரிஸ்க்கான டீமாக இருக்குது. ஸோ கிளாஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். விராட் கோலி, டூ பிளஸிஸ், டிராவிஸ் கிட்ட அபிஷேக் சர்மான்னு சொல்லி 4 பிளேஸுமே சேஃபான பிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கன், வில் ஜாக்ஸ், கேம் கிரீனு, பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸு, சிராஜி, மயங்க் மார்க்கண்டேன்னு சொல்லி 2 ரிஸ்க் எடுத்திருக்கோம். கேப்டன் ரிஸ்க்காக கேம் கிரீன் டீம், வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக ஹென்ரிச் கிளாஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கோம். இப்போ ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீம் எப்படி மேக் பண்ணு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எப்படின்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விராட் கோலி, டூ பிளேஸஸ், ரஜத் பட்டிதாரை நீங்கள் உங்கள் டீமில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான பிக்காக பேட்டிங் ஸ்லாட்டில் தெரிய வராங்க. வில் ஜாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 பேட்டர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட 3 பவுலர்ஸில் புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் பிக்கு, பேட் கமின்ஸ் உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. நட்ராஜனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ஓவரால் பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 7 பிளேஸ் கிட்ட ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்காக பிக் பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார்னு சொல்லி 2 பிளேஸ் ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் விராட் கோலி ஒரு பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராரு. அவர் கூடவே ரொம்ப ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வேணும் ப்ரோனா புவனேஸ்வர் குமார் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணி பாருங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. மற்றபடி வில் ஜாக்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங் பண்ணையில் எப்படி 7 பிளேஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன் மஸ்ட் பிக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டீமில் அபிஷேக் சர்மாவை பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்டில் யாரையும் பிக் பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் இம்பாக்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ட்ரை பண்ணி எய்டன் மார்க்கரமே நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஆர்சிபியோட பவுலர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டரை நான் கன்சிடர் பண்ணி பிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் பவுலிங்னா லாக்கி ஃபெர்குசனை பார்த்தீங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். கரண் சர்மா கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வரேன். ஸோ என்னோட 7 பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களா தான் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதான் வந்து என்னோட 7 பிளேஸ் டீமாக இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டிராவிஸ் கிட்ட இன்னும் நோட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கரண் சர்மா ரிஸ்கியாக கொண்டு வந்திருக்கோம், லாக்கி ஃபெர்குசன் கொண்டு வந்திருக்கோம், நிதிஷ்குமார் ரெட்டி ஓரளவுக்கு 40% கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம். கேப்டன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஹென்ரிச் கிளாசன் பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராரு. ஸோ கேமரன் கிரீனு ஓவர் ரிஸ்க்காக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் லாக்கி ஃபெர்குசன். ஸோ இந்த 3 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ வாங்க அதை பார்க்கலாம்.
பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ஹென்ரிச் கிளாசன் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் விராட் கோலி, டூ பிளஸிஸ், ரஜத் பட்டிதார், ஸோ அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஏடன் மார்க்ரம், வில் ஜாக்ஸ், கேமரன் கிரீன் 3 பிளேயர்ஸும், பவுலர்ஸில் புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், லாக்கி ஃபெர்குசன் சொல்லி ஒரு 2 ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஸ்டார்ட்டில் வந்து எடுத்திருக்கோம். பேட்டர்ஸில் பட்டிதார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஓரளவுக்கு சேஃப் ஆகும். வைஸ் கேப்டன் ஓவர் ரிஸ்கியாக புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேர் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஆஃப்டர் டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 டீம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 14 பிளேயர்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொட்டேஷன் பிக்ஸ், ஸோ ஐடியாஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.